நம்ம பார்த்தோம், ஃபால்ஸ் ப்ராஃபிட் have traveled the way of Balaam, traveled the way of Cain. In the end they will be destroyed. எப்படின்னா, like Korah was a rebellion. Okay, in the end they have followed Balaam's error. In the end they will be destroyed like Korah. They have rebelled against God's God like Korah. கோரா என்ன பண்ணார்னா, he was rebellious. என்னன்னா, கடவுள் அப்பாயிண்ட் பண்ண அத்தாரிட்டிஸுக்கு எதிராக கோரா வந்து அக்யூஸ் பண்ணான். கடவுள் ஏற்படுத்தி வச்ச அத்தாரிட்டியை அக்யூஸ் பண்ணான். he rebelled against Moses and Aaron. கோரா வந்து ஆரனை பார்த்து பொறாமப்பட்டு அவனாட்ட ப்ரீஸ்ட் ஆகணும், ஆகணும்னு ஆசைப்பட்டான். மோசஸ் ஆட்டும் சேவியர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவனுக்கு ரொம்ப வந்து பொறாமையில he started to accuse God's authority. நீங்க தான் லீட் பண்ணுவீங்களா, நீங்க தான் பண்ணுவீங்களா, நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில கோரா started to rebel against the authorities God appointed. He was jealous of those authorities, Moses and Aaron. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, கோராவும் அவனோட ஃபாலோவர்ஸும் they were destroyed by God. Earth opened his mouth and earthக்குள்ள எல்லாரும் புதைஞ்சிட்டாங்க. வந்து பெரிய எர்த் கேக் வந்து எர்த்துக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க, அவனும் அவனோட ஃபாலோவர்ஸும் பலியிடும் போது. ஸோ அதே மாதிரி தான் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸும் தே ஹேவ் ரிபெல்ட் லைக் கோரா. அகெயின்ஸ்ட் ஹூம்? யாரு? அகெயின்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். See, Holy Spirit has come with all power and all authority of God. He is a name above all name, which God has sent in the last days as a helper to help us, to comfort us, to lead us into all truth, to guide us and help us to achieve our salvation and be worthy to stand before Son of God, Son of Man when he comes. So எனக்குள்ள அத்தாரிட்டி உள்ள ஒரு நாவு இருக்கு, அத்தாரிட்டி உள்ள கான்ஷியஸ் இருக்கு. See, your tongue has authority over life. See, I have received the mind of Christ that has authority over life. ஜீவ விருட்சத்தின் மரம் எனக்குள்ள இருக்கு, the way of faith. So Holy Spirit has come with Christ, kingdom of God, with all authority. What is kingdom of God? It's a powerful word. உயிர்த்தெழுந்த வல்லமையோட வந்திருக்கு, சாதாரண வல்லமை இல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் வல்லமை. சரி, அப்படிப்பட்ட அத்தாரிட்டியோட வந்த வார்த்தையை ஒன்னில்லாம அது மகிமையை குறைச்சி காமிச்சு கோராவை போல ஆவியானவர் அக்யூஸ் பண்றது வந்து வந்து யாருன்னா இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட். என்னன்னா, they take the place of Holy Spirit. Holy Spirit is a comforter. அதான் பவுல் சொல்றாரு, I comfort you with the comfort that the Spirit of God gives. சாதாரண ஹியூமன் கம்ஃபர்ட் இல்லை. சி, அன்பிலியர்ஸ் கூட நம்மளை கம்ஃபர்ட் பண்ணலாம், கவலைப்படாதீங்க, நீங்க உங்க நல்ல மனசுக்கு எதுவும் நடக்காது. I have heard so many unbelievers comforting me in times of trouble. அந்த கம்ஃபர்ட் கிடையாது. Not the peace that the world gives, not the comfort that the world gives. ஒரு நார்மல் பர்சனால யார் வேணா யாரையும் கம்ஃபர்ட் பண்ணலாம். அது பவுல் சொல்றாரு, I comfort you with the comfort that the Spirit of God gives. Paul also prayed to enlighten the minds of people. கடைசி கால prayer, ஐயோ, these people should not be deceived by the last days deception. பவுலோட கிரையே அதான், அவங்க வந்து மலி மாறி போயிடக்கூடாது ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ்னால. அதனால God enlightened them to know the love, depth and height of Christ's love. அப்படிப்பட்ட அன்பின் வெளிப்பாடை தாங்க, உங்க அன்பின் வெளிப்பாடை தாங்க. அன்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது உலகத்துல. அன்பே வெளிப்பாடு இல்லைன்னா, அன்பை பற்றி, கடவுளோட அன்பை பற்றி வெளிப்பாடு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. Because we love God with the love with which He has loved us. We don't love God with a human love. Human love expects. Human love changes according to time and situation. But God love is everlasting. என்னை வந்து ஒண்ணுமே இல்லாத போது, சேத்துல இருந்த போது, when I was enemy of God, God loved me. அதே அன்புல தான் கடவுள் அன்பு கூறணும், என்னோட ஹியூமன் லவ்ல இல்லை. அப்போ கடவுளோட அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கா யார் மூலியமா? ஆவியானவர் மூலியமா. அப்போ ஆவியானவர் எல்லாம் நான் கடவுள் அன்பே கூட முடியாது. ஏன்னா, because I love him, because he loved me first and he has loved me with an everlasting love, not சாதாரண லவ் கிடையாது. அப்போ I have to love him with the same love with which he has loved me, with the everlasting love. ஹியூமன் லவ்ல எல்லாரும் கடவுள் நேசிக்கிறாங்க, எல்லாருமே கடவுள் நேசிக்கிறாங்க, எல்லா அன்பிலிவர்ஸும்.
நேசிக்கலன்னு சொல்லவே கூடாது. அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க விதத்துல நேசிக்கிறாங்க. அவங்க அவங்க ஏதோ ஒரு வைராக்கியமா இருக்காங்க. நம்ம மட்டும் வைராக்கியமா இல்லை, ஆனா நம்ம கடவுளை அன்பு கூறுற விதம், அவரை எவ்வளவு ருசி பார்த்துருக்குமோ. ஹவு மச் ஆஃப் டேஸ்டட் யுவர் ஃபர்கிவ்னஸ், சோ மச் யூ கேன் லவ் காட். ஹவு மச், எந்த அளவுக்கு அவரோட கைண்ட்னஸ் ருசி பார்த்துருக்குமோ அந்த அளவுக்கு கர்த்தரை அன்பு கூறலாம். கடவுளோட அன்பை ருசி பார்க்காதவன் கடவுள் அன்பு கூற முடியாது. கடவுள்கிட்ட இருந்து ஃப்ரீயா ரிசீவ் பண்ணாதவன் கடவுளுக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியாது. அவருடைய கைண்ட்னஸ் ருசி பார்க்க வைத்தது ஆவியானவர். கோரா என்ன பண்ணா, அப்படிப்பட்ட ஆவியானவருடைய மகிமைய, அவரோட அத்தாரிட்டியை எடுத்துக்க யார் நினைக்கிறான்னா ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். ஏன் கிட்ட வாங்க, நாதா ஜீவ தண்ணீர், என்னோட கனெக்டடா இருங்க, நாதா ஜீவ தண்ணீர். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எங்களோட இணைக்கப்பட்டிருந்தாதான், கனெக்டடா இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆவியானோட கனெக்டடா இருக்கு. ஏசாமிக்கு யார் கனெக்ஷன் கொடுத்தா, எந்த கனெக்ஷன் அவர் கனெக்ட் பண்ணுச்சு? ஆவியானவர் தான். ஒரே கனெக்ஷன் வித் யுவர் ஃபாதர். உன் ஃபாதரோட கனெக்ட் ஆனா ஆவியானவர் தான். அவர் தான் உன் சத்தியத்துக்குள்ள போதிப்பார். அவர் சொல்றாரு, nobody has to teach you, you have received the Holy One who leads you into all truth. No lie comes from the truth. He will teach you about everything that you don't know. Just அமர்ந்திருந்து கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்க. அமர்ந்திருந்த ஒரு இடத்துல, ஓடாத ஆபிலாட்டம், ஓடாத இஸ்ரேல் ஜனங்களாட்டம் அமர்ந்தது. be still, not only sitting in a place, controlling your mind, controlling your thoughts with the peace that God gives you. Without peace, without clear mind, தெளிவான புத்தி இல்லாம கர்த்தருடைய வார்த்தை புரியாது. உன்னோட கில்ட் கான்ஷியஸ் அடக்காம கர்த்தருடைய வார்த்தை புரியாது. ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் படி போக தேவையில்லை. there is no need to go. வார்த்தை இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு, ட்ரூத் இருக்கு. See, these false prophets have rejected spirit and truth. எப்படி கோரா ஆரோனையும் மோசையும் ரிஜெக்ட் பண்ணான். நான் ஆரோனையும் மோசையும் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்துக்கு கம்பேர் பண்றேன். ஆரோனையும் மோசை ஸ்பிரிட், வித்வுட் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். மோசே என்ன பண்ணா, he was a savior. He made the people of Israel free from Egypt. Not only free from Egypt, he led them to the promised land, Canaan. அதே மாதிரி ஆவியானவர், he not only helped us to know that our sins have been forgiven. Already our sins have been forgiven என்ற நிச்சயத்தை மட்டும் ஆவியானவர் கொடுக்கிறது இல்லை. he not only makes us free from the guilt of sin, but எப்படி மோசே ஈஜிப்ட்ல இருந்து ஃப்ரீயா ஸ்லேவரில இருந்து வெளியே கூட்டு வந்தானோ, ஆவியானவர் நம்மளும் சின்னோட ஸ்லேவரில இருந்து வெளியே கூட்டு வர்றாரு. எப்படின்னா, he shows that you are already been forgiven, you are already children of God. அது மட்டும் இல்ல, ஆவியானர் எப்படி மோசே கானான் தேசத்துக்கு பீப்புள் ஆஃப் இஸ்ரேல கூட்டு போனாரோ, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பக்கத்துல போனாங்களோ, அதே மாதிரி ஆவியானவர் நாளுக்கு நாள் நம்மை கிறிஸ்துவின் பர்ஃபெக்ட் ஹியூமன் நியூ மேன் ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட், அவரை போல நாளுக்கு நாள் திறந்த முகமா அந்த சாயலை கண்டு மறுபடும்படி நம்ம முகத்தை திறக்கிறார். to carefully study the law, God's perfect law that sets people free. முகத்துல பார்க்கிற மாதிரி அந்த லாவை பார்க்க வச்சு, தெளிந்த புத்தியா பார்க்க வச்சு நம்மள மறுபடுத்துற வேலையை யார் தொடங்கிருக்கா? ஆவியானவர். டு ரிசீவ் த பந்தய பொருள். எப்படி இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்து போறது அவங்க பந்தய பொருளா இருந்துச்சு. and Moses was helping them to reach that place. Similarly, Holy Spirit sets you free from the power of Egyptians, from the power of sin, and helps you to attain your salvation, attain the maturity of Christ, so that when Christ comes, you will not be ashamed. அவர் இருக்கிற சாயலின்படியே நான் இருக்கிறனால I will not be ashamed. He has started a good work in me. அவரை தவிர என்ன சுத்திகரிக்கிறவரோ, அவரை தவிர என்ன மறுவப்படுத்துறோர் யார்? அவரை தவிர எனக்கு போதிக்கிறவர் யாரு? இஸ் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். அப்போ ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் என்னன்னா, லைக் கோரா, தி ரிபல் அகைன்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டோட மகிமை அதெல்லாம் கிடையாது. எங்களோட கனெக்டட். ஹோலி ஸ்பிரிட் எங்களை அப்பாயிண்ட் பண்ணாரு, நாங்க தான் லீடர்ஸ், எங்க கீழே தான் நீங்க இருக்கணும். அப்படியே அவங்க ரெவலேஷனோட நிறுத்திடுவாங்க, அப்படியே கட் பண்ணிடுவாங்க, உங்களை அப்படியே நிக்க வச்சிருவாங்க. அந்த ரெவலேஷன் கூட என்னன்னா, இவங்களோட கனெக்டடா இருந்தா தான் உங்களுக்கு ஹெல்ப், உங்களுக்கு இந்த ஆவி ராஜ்யத்துக்கு சோ பண்றது எல்லாமே தப்பு. எவ்ரிதிங் இஸ் ராங். அதோட மீனிங்கே வேற. ராஜ்யத்துக்கு சோனா ஆவிக்கென்று விதைக்கிறது, அதோட சர்ச் கட்டுறது கிடையாது. உங்க இருதயமாக நல்ல நிலத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் காத்துக்கொள்றது.
தாவீது சொல்றாரு, உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து காத்து கொண்டேன், உமக்கு எதிராக பாவம் செய்யாதபடி. சோ ஆவிக்கென்று விதைக்கிறதுனா என் ஆத்மாவை மறுவப்படுத்துறது ஆவிக்கென்று விதைக்கிறது. அது பெரிய ஒரு செக்ஷனே இருக்கு. சும்மா ஆவிக்கென்று கட்டணம் கட்டுறது இல்ல. ஆவிக்கென்றது ஒரு பாஸ்டருக்கு சர்ச் கட்டி கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கறது இல்ல. சோ அப்படிப்பட்ட நான் தான் ஜீவ ஊற்று, நான் தான் சொல்லிட்டு நான் தான். So be careful, like Korah, they in the end they will be destroyed. If you follow them, you will also be destroyed. As a blind, when a blind leader leads other blind, both will fall into the pit. Be careful to escape the destroying terror that is now working on people who have rejected the truth. So next section la நம்ம destroying terror என்னன்னு பார்க்கலாம்.